Hello friends, welcome to Learners Forum. Solve in a Minute சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம கேட் 2017 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g of s is equal to s plus 1 divided by s power p into s plus 2 into s plus 3 where p is an integer. It is connected with an unity feedback system given steady state error is 0 for unit step input and 6 for unit ramp input. The value of parameter p is. ஸோ இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இப்போ இதில் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ g of s is equal to s plus 1 divided by s power p into s plus 2 into s plus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த p யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இதுக்கு அடிஷ்னலாக நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் ES is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா for unit step input u of t and அதே மாதிரி steady state error is equal to 6 for input வந்து r of t. ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டைப் 1 சிஸ்டமில் தான் நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு யூனிட் ஸ்டெப் இன்புட் u of tக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி அதே டைப் 1க்கு தான் ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் ஈக்குவல் டு 1 by kv வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ யூனிட் ஸ்டெப் கொடுக்கும்போது நமக்கு 0 ஆகணும் அண்ட் ரேம்ப் இன்புட் கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா அப்போ நமக்கு டைப் 1ல தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ டைப் 1 அப்படிங்கும்போது இந்த எஸ் பவர் பியில் இந்த பி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் தி ஆரிஜின். ஸோ இந்த பி வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கு. ஸோ இந்த பி வேல்யூ 1 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் நமக்கு 1 இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.